இதுவே இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய பவர் கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மேல் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வரும்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் விட இது சின்னதாக இருந்தது தவிர்த்து, ஆனால் இதுவும் நிறைய ஹீட் கம்பேரிட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஸ்மாலராக இருந்தது, ஃபாஸ்டராக இருந்தது, ரிலையபிளாக இருந்தது, பவர் வந்து லெஸ் கன்சியூம் பண்ணுச்சு, ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தது ஸ்மாலர் ஆஸ் வெல் as ஃபாஸ்டர். யூஸ் பண்ணது ஃபோர்த் ஜென்ரேஷன் ஸ்பெஷலி வாஸ் யூஸ்டு பை ஐபிஎம் அண்ட் ஆப்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வாஸ் ஏஐ வச்சு ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஹார்ட்வேர் as well as சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்ன்றது ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ், சாஃப்ட்வேர்ன்றது அதில் இருக்க ப்ரோக்ராம்ஸ் இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரிங்களா? கம்ப்யூட்டரில் என்னென்ன டிவைசஸ் இருக்கும்? இன்புட் டிவைஸ், சிபியு, அவுட்புட் டிவைஸ். சரியா? அதில் இன்புட் டிவைஸ், இன்புட்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெளில விசிபிளாக இருக்கிற ஒரு டிவைஸ் அதோட கனெக்ஷனை உள்ளே கொண்டு போகிறோம் கம்ப்யூட்டருக்குள்ளே. ஸோ வி ஜஸ்ட் ப்ளக் அண்ட் சொல்லிட்டு உள்ளே சொல்கிறோம். அதுக்கு பேர் இன்புட் டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ், ஜாய்ஸ்டிக், லைட் பண்ணலாம். சிபியூவில் வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், ரெஜிஸ்டர் இதெல்லாம் இருக்கும். அவுட்புட் டிவைஸ் வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்கும், அதோட ரிசல்ட் வந்து வெளில ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் அவுட்புட் டிவைஸ். ஸோ இப்போ இதில் இன்புட் டிவைஸ். கீபோர்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லெட்டர்ஸ் அதெல்லாம் டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மவுஸ் தேவையானதை கிளிக் பண்ணுறதுக்கு, கர்சர் வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஜாய்ஸ்டிக் டு ப்ளே கேம்ஸ், லைட் பென். ஸோ அது வந்து ஆக்சுவலி ட்ரா பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீனை பாயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு, ட்ராக் பால் மவுஸில் இருக்கும், அந்த ட்ராக் பால் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபிக் டேப்லெட் வந்து ஒரு பென்சில் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டச் ஸ்க்ரீன், ஸோ அது டச் ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. மைக்ரோஃபோன் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எம்ஐசிஆர்னால் வந்து மேக்னெட்டிக் இன்கேரக்டர் ரீடர், இது வந்து ஒரு அக்யூரேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓசிஆர் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த ஸ்கேனர் வச்சு அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணோன்னா அதோட இதை வந்து ஸ்கேன் பண்ணி மீனிங்கோடு கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்கோட் ரீடர், வெப்கேம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் டிவைஸ். மானிட்டர் என்ன பண்ணும்? டிஸ்பிளே பண்ணும். பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஹெட்ஃபோன்ஸ் சாங்ஸை வந்து நம்மளுக்கு ப்ளே பண்ணி கொடுக்கும். ஸ்பீக்கர் வெளில கேட்குற மாதிரி ப்ளே பண்ணும். ப்ரொஜெக்ட் பண்ணும். ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அது வந்து என்ன பண்ணுன்னா அது வந்து ட்ராக் பண்ணும் ஆப்பை. ஸ்பீச் ரெகக்னிஷன், வீடியோ கார்டு, இது எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ இப்போ இதில் கீபோர்டில் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 7 டைப் ஆஃப் கீஸ் இருக்குது. டைப்பிங் கீனா ஒன்றும் இல்லை, A to Z கீஸும் 0 to 9 டிஜிட்ஸும் இருக்கிற நம்பருக்கு பேர் டைப்பிங் கீஸ். நியூமரிக் கீஸ் அப்படின்னா என்னென்னா அது ஒரு 17 கீஸு மிஷின்ஸ் அண்ட் கால்குலேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனல் கீஸுன்றது 12 கீஸ் ப்ரெசன்ட் ஆன் டாப் ஆஃப் த கீபோர்டு. F1 F2 இருக்குது. கண்ட்ரோல் கீஸ்னால் என்ன அப்படின்னா ஹோம், எண்ட், இன்சர்ட், டெலிட், பேஜ் டவுன், கண்ட்ரோல், ஆல்டர்னேட், எஸ்கேப், இதெல்லாம் கண்ட்ரோல் கீஸ். ஸ்பெஷல் பர்பஸ் கீ வந்து என்டரு, ஷிஃப்ட்டு, கேப் லாக்ஸு, நம்பர் லாக்ஸு, ஸ்பேஸ் பார், டேபு, பிரிண்ட் கீ, இதெல்லாம் ஸ்பெஷல் கீ. நேவிகேஷன் கீ வந்து அப், டவுன், ஹோம், எண்ட் கீஸ், இதெல்லாம் நேவிகேஷன் கீஸ். 4 ஆரோஸ் இருக்கும். மாடிஃபயர்னால் கண்ட்ரோல், ஷிஃப்ட், ஆல்ட்லாம் வந்து மாடிஃபயர் கீஸ். சிபியு அப்படின்னா ஏஎல்யூ, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இது வந்து ஒரு கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இன்டர்னல் மெமரி ஆஃப் சிபியு. இது வந்து டிசிஷன் மேக்கிங்காக ப்ரமோட் பண்ணும். கண்ட்ரோல் யூனிட் as the name suggests இட்ஸ் கண்ட்ரோல்ஸ். இது ஃப்ளோ ஆஃப் டேட்டா வந்து சிபியு, மெமரி அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணும். மெமரி யூனிட், ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரின்றது டெம்பரரி மெமரி, செகண்டரி மெமரின்றது பர்மனெண்ட், இது வாலட்டைல், இது நான் வாலட்டைல், இது ரேம், இது ரோம், ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள். சிபியு கிளாக் மெஷர்மெண்ட் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸிங் சைக்கிள், இதை வந்து ஹர்ட்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. மதர் போர்டுன்றது ஒரு ஹப்பு, பேக் போன் ஆஃப் கம்ப்யூட்டர். பெரிஃபரல் கார்டுன்றது வந்து இது கம்ப்யூட்டரோட கேப்பபிலிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க.